Taste the Daily. திருநெல்வேலி மாவட்டம் மேலச்செவலில் நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் அம்பசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினருமான இசக்கி சுப்பையா தலைமையில் அதிமுக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய இசக்கி சுப்பையா, வார்டு செயலாளர்கள்தான் கழகத்தின் ஆணிவேர், நீங்கள்தான் மக்களிடையே கட்சிப் பணிகளை கொண்டு சேர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கூட்டத்திற்கு முன்னதாக அதிமுக கொடியை ஏற்றி தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கிய அவர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் புகைப்படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த கூட்டத்தில் மேலச்செவல் பேரூர் கழக செயலாளர் முருகன், வார்டு செயலாளர்கள், கழக உறுப்பினர்கள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் கீரப்பாளையம் அருகே புதிய நியாய விலை கட்டிடத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழித்தேவன் திறந்து வைத்தார். ஆடூர் கிராமத்தில் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து புதிய நியாய விலை கடை கட்டப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழித்தேவன் பங்கேற்று புதிய நியாய விலை கடை கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி குத்து விளக்கேற்றி திறந்து வைத்து அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார். இதில் கீரப்பாளையம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் விநாயகமூர்த்தி, ஒன்றிய அவைத்தலைவர் ராதாகிருஷ்ணன், ஒன்றிய துணை செயலாளர் அண்ணாதுரை, அதிமுக நிர்வாகி சுகந்தி ஆசைத்தம்பி, ஊராட்சி மன்ற தலைவர் அன்பழகன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி பிரவீன், மாவட்ட அம்மப்பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன் உள்ளிட்ட அதிமுக கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதியில் 51 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு கூடுதல் வகுப்பறை கட்டிடத்திற்கு நடைபெற்ற பூமி பூஜையில் அரூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் பங்கேற்று பணியினை துவக்கி வைத்தார். செல்லம்பட்டி ஊராட்சி கீழானூர் கிராமத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் மாது, கோட்டி காளி, சங்கர், சுதாகர் செங்குட்டுவன், முருகேசன், காளியப்பன், நிர்மலா, கலைப்பிரியா, சண்முகம், குணசேகரன், மாயக்கண்ணன், சிங்காரவேலு, சக்திவேல், சேட்டு மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே ஆண்டிமடம் வடக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் கழக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கழக அமைப்பு செயலாளர் ஆசைமணி, அரியலூர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அரசு தலைமை கொறடாவுமான தாமரை எஸ் ராஜேந்திரன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்வில் பேசிய எஸ் ராஜேந்திரன், வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெரும்பான்மையோடு வெற்றி பெற பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஒன்றிய செயலாளர் மருதமுத்து தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் இளவரசன், இளவழகன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராம ஜெயலிங்கம், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இளைஞரணி இணை செயலாளர் சிவசுப்பிரமணியன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட அஞ்சூர் ஊராட்சியில் அதிமுக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான முக்கூர் என் சுப்பிரமணியன் மற்றும் மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் எஸ் ராஜேந்திரன் நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினர். ஒன்றிய அவைத்தலைவர் தேவராஜன் ஏற்பாட்டிலும் ஒன்றிய கழக செயலாளர் இ சம்பத்குமார் தலைமையிலும் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கனிதா சம்பத், தன்சிங், மாவட்ட கழக அவைத்தலைவர் பொன்னுசாமி, மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கோபி கண்ணன் உள்ளிட்ட ஒன்றிய நகர கழக நிர்வாகிகள் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் கழக உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர் உரிமைச் சீட்டுகளை அமைப்பு செயலாளரும் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான KP அன்பழகன் வழங்கினர். பின்னர் தொண்டர்களுக்கு மதிய உணவினை வழங்கினர். ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் செந்தில் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் தோமு நாகராஜன், பாலக்கோடு தெற்கு ஒன்றிய செயலாளர் கோபால், பாலக்கோடு வடக்கு துணை ஒன்றிய செயலாளர் அண்ணாமலை, பாலக்கோடு நகர செயலாளர் ராஜா, மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் கவிதா சரவணன், மாவட்ட பிரதிநிதி பொன்னுவேல், எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சுப்பிரமணி, பாலக்கோடு வடக்கு IT விங் செயலாளர் ராஜா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.